26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? இது தாங்க நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பணக்காரனாக போறீங்க, அதுவும் நடந்தே தீரும், ஹாப்பியாக இருக்கு. 2 பாயிண்ட். சார் ஹெல்த்தை விடுங்க சார், நம்ம எப்போ தான் சார் கஷ்டப்படலை, பணம் வருதுன்னு சொல்கிறீங்களே அது போதாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பு செய்தி. இல்லை ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செய்தி. அஷ்டம குரு கஷ்டங்களை தருவது எப்படி தரும்னா, உடல் அளவில் நீங்கள் உணர்வு அளவில் தருமே தவிர, இந்த விபரீத ராஜயோகம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்காத உயரத்தை அடைவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஏசினால் குளுமை, ஃப்ரிட்ஜ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே சுக்கரன் தான். எதெல்லாம் குளுமையோ, எதெல்லாம் சுகமோ, எதெல்லாம் பெட்டு கூட, புஸ்ஸி சோஃபா கூட, இப்படி கூட நீங்கள் போகலாம். எல்லாமே சுக்கரன் தாங்க. யாரெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கோ தயவு செஞ்சு இந்த 1 வருஷம் விட்டுருங்க. அதுதான் குரு தரும் ஒரு பலன். இந்த குரு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. மாணவர்கள் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தா அப்பாவுக்கு மரியாதை கட்டுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அப்பாவுக்கு உண்மையிலே எப்போ அப்பா பெரிய ஆள், அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவருடைய அபகீர்த்தி ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் தரத்திற்கு பழகுங்கள், உங்களுடைய குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க. தரம்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கோங்க. எப்பயுமே அன்குவாலிட்டியான ஒரு விஷயம் பண்ணாதீங்க. இப்போ முருகப்பெருமான வழிபடுங்க, அல்லது முருக வழிபாடு இல்லை அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறவங்க பண்ணலாம். உங்களுக்கு இந்த 15ஆம் தேதி போல ஒரு அதிர்ஷ்டமான நாள் வேறு எதுவும் இல்லை. 19 போல ஒரு அதிர்ஷ்டமான நாள். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? இது தாங்க நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத என்ன சொல்லுவீங்க என்பது கேள்வி. இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லுவீங்க குருஜி? இது நடந்தே தீரும்னா ஒரு விஷயம், ஹெல்த்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், நடந்தே தீரும், ஜாக்கிரதையாக இருங்க. பணக்காரனாக போகிறீங்க, அதுவும் நடந்தே தீரும், ஹாப்பியாக இருங்க. 2 பாயிண்ட். சார் ஹெல்த்தை விடுங்க சார், நம்ம எப்போ தான் சார் கஷ்டப்படலை, பணம் வருதுன்னு சொல்கிறீங்களே அது போதாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பு செய்தி. இல்லை ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செய்தி. அப்போது நம்ம ஜூன் மாத பலன்களுக்குள்ளே போயிடலாம். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் கடுமையான பொருளாதார சரிவை சந்திப்பார்கள். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே நண்பர்களே, அஷ்டம குரு கஷ்டங்களை தருவது எப்படி தரும்னா, உடல் அளவில் நீங்கள் உணர்வு அளவில் தருமே தவிர, என்றைக்குமே குரு தான் ஃபினான்சியர். அவர் பண அளவில் தர போகிறதில்லை, பண்ணவும் மாட்டார். ஏன்னா யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் குரு பகவான். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் யார்? நீங்கள் தான் சில்ட்ரன் ஆஃப் குரு பகவான். அப்போது உங்களுக்கு இந்த மாதம் 3 பயிற்சிகள் நடக்குதுங்க. அதில் முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 7ஆம் தேதியிலேருந்து வரலாம். இந்த மாதம் பிறந்த உடனே இதுதான் நடக்கும்னா என்ன, நான் சொன்னல பணம் வரும்னு, அது எப்படி? 6க்குடைய சுக்கிரன் 8இல் மறைகிறார். 6க்குடையவன் 8இல் மறைகிறார். விபரீத ராஜயோகம் வரப்போகிறது. இந்த விபரீத ராஜயோகம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்காத உயரத்தை அடைவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் வேணால் போட்டவராக இருக்கலாம், ஒரு பெரிய அமௌண்ட்டை மொத்தமாக போட்டவராக இருக்கலாம், தினமும் காலையில் இன்ட்ரோடே பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ அப்போது 6க்குடையவர் 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது ஷேர் மார்க்கெட் அப்படி கடகடா நேரும். அதான் அதில் ஒரு ஆச்சரியம். அப்போது அடுத்ததாக என்ன நடக்கும்னா, யாரெல்லாம் இந்த சீரியல் பண்ணுறவங்க, வெப் சீரிஸ் எடுக்கிறவங்க, படங்கள் எடுக்கிறவங்க, அதே மாதிரி இந்த சுக்கரன்னா வேறு என்னங்க, சுக்கரன்னா சோஃபா ரெடி பண்ணுறவங்க, சுகங்கள் தருகின்ற சேர்கள், ரிக்ளைனர் சேர் மாதிரி எடுக்கிறவங்க. சார் நான் நிறையா ஒவ்வொரு தடவைக்கும் நிறையா உங்களுக்கு சொல்லிகிட்டே போகிறேன். காரணம் என்னென்னா, உங்களை நான் டியூன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நிறைய ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் இன்னும் கூட சப் கேட்டகரி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்க, ஏசினால் குளுமை, ஃப்ரிட்ஜ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே சுக்கரன் தான். எதெல்லாம் குளுமையோ, எதெல்லாம் சுகமோ, எதெல்லாம் பெட்டு கூட, புஸ்ஸி சோஃபா கூட, இப்படி கூட நீங்கள் போகலாம். எல்லாமே சுக்கரன் தாங்க. இதெல்லாம் செய்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள், இவங்கெல்லாம் கூட ரொம்ப பெரிய உயரத்தை காண போகிறீங்க. அப்போ அஷ்டம குருன்னு சொன்னாங்களே, எங்களுக்கு லைஃப் இந்த ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்களே, அது லாங் டேர்ம், அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட்.
அப்போது அது இந்த ஜூன் மாத பலன்களில் என்ன நடக்கும்னு பாருங்கள். அஷ்டம குரு கஷ்டங்களை தருவார். யாருக்கு? உடலை பார்த்துக்காதவங்களுக்கு. நண்பர்களே, உடலால் அழிந்தால் உயிரார் அழிவார். திருமூலர் ஒரு நாளில் சொன்னார். அது எத்தனை உண்மை. உடலார் அழிந்தால் உயிரார் அழிவார். அப்போது யாரெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கோ தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க. அதுதான் குரு தரும் ஒரு பலன். இந்த குரு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய 12ஆம் இடத்த குரு பார்க்க போகிறார், 2 பார்க்குறார், 4 பார்க்குறார். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி. ஆமாம் சார், கரெக்டு சார், 4ஆம் இடத்துல வந்திருக்கு சார். அந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உட்கார விடாதுன்னு சொல்லுவாங்க சார். சொன்னாங்களா? இப்போ அதை குரு பகவான் பார்த்துட்டார் 2ஆம் தேதியிலேருந்து. இனிமே சுகம் கொடுப்பார். எப்படி? ஓட்டமும் நடையுமா ஒரு வருஷம் பைக் எடுத்துகிட்டு காலில் சுற்றினா 4 இன்சூரன்ஸ் பாலிசியை பிடிச்சா தான் வீட்டுக்கு வரணும்னு ஒரு நிலைமை சார். எத்தனையோ துரித உணவுகள் புக் பண்ணுற விரைவு உணவுகள் புக் பண்ணுற கம்பெனிஸை பார்க்குறோம். வண்டியில் வேக வேகமாக போகிறாங்க, ஒரு இடம் உட்கார முடியல, அவங்களுக்கு உட்கார நேரம் இல்லை. அதை இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? நாளை பார்த்து உங்களுக்கு சுகம் கொடுக்குறாரு, உங்களை சூப்பர்வைசர் ஆக்குறாரு, உங்களுக்கு கீழே ஒரு டீம் கொடுத்துட்றாரு. இனிமேல் உங்கள் வேலை என்ன? அவங்களுக்கு வேலை சொல்கிறது, வேலை செய்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆக்குறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் விடுங்க. இப்போது நான் சொல்ல வர ஜூன் மாத பலன்களில் முக்கியமான பலன் ஷேர் மார்க்கெட் சொல்லிட்டேன். அடுத்த அதிசய பலன் என்ன? அது கொஞ்சம் லைட்டாக எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துருவோம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே விஷயந்தான். பாதகாதிபதி புதன் வீடு 7 அவர் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற புதனோடு 15ஆம் தேதி 9 சூரியன் சேருகிறார். சரி, அதனால் இப்போ என்ன? அதனால் என்னன்னு நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு பக்கம். ஏன்னா 9னா அதிர்ஷ்டம். சார் எனக்கு என்னைக்கு சார் அதிர்ஷ்டம் இருந்தது? நான் உழைச்சி தான் சார் முன்னுக்கு வரேன் சார். விடுங்க, ஒரு நிமிஷம் ஃபுல்லாக கேளுங்க. 9 என்றால் அப்பா என்று பொருள், சூரியன் என்றால் பிதா என்று பொருள். ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறத சொல்கிறேன். நான் ஒரு வைத்தியன், நான் ஒரு டாக்டர் மாதிரி. உங்கள் டெம்பரேச்சர் என்ன காட்டுதோ அது உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், அவ்வளோதான் என் வேலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பை சரி பண்ணிக்க வேண்டியது உங்கள் வேலை. அந்த மாதிரி 9 7 மறையக்கூடாது. மறைந்தால் அப்பாவுக்கு ஆபத்து வரும், பிரச்சனை வரும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் ஹெல்த். இதே ஒரு விஷயத்தை இன்னொரு ராசிக்கு சொன்னேன், அது மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன். அப்பாவுக்கு டென்ஷன் நம்ம எப்போ கொடுப்போம்? நம்ம தப்பு பண்ணால் கொடுப்போம். அப்பா, மாணவர்கள் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தா அப்பாவுக்கு மரியாதை கட்டுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அப்பாவுக்கு உண்மையிலே எப்போ அப்பா பெரிய ஆள், அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவருடைய அபகீர்த்தி ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் பையனாக இருக்கீங்க, ஏதோ ஒரு நன்னடத்தை குறைவு, அப்பாவுக்கு ஃபோன் வந்தால் அவர் துடிச்சு போவார். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு மாதம் அப்பாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. வசூல் ராஜா படத்தில் சொல்கிற மாதிரி தான் இவன் மார்க்கே அப்படி சொல்லுவாங்கல்ல, உங்கள் அப்பாவோட உயிர் எங்கே இருக்குது? இந்த கேரம் போர்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அப்பாவுக்கு எதெல்லாம் மனமகிழ்ச்சியோ அதில் ஈடுபடுங்க. அப்பாவை வேதனைப்படுத்தாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தோன்னா, முக்கியமாக ஆஸ்துமா, டிபி மாதிரியான இந்த காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவங்க அப்பாவுக்கு இருந்தால் அவங்கள வைத்தியம் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா 12 12 செவ்வாய் 6ல் வர விபரீத ராஜ யோகம். வாங்க சார் ராம்ஜி சார் வாங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த விபரீத ராஜயோகம் வரும்போது என்ன நடக்கும்னா, பூமி லாபமாக கிடைக்கும். வீடாக வாங்குறீங்க, லேண்டாக வாங்குறீங்க. பாரு என்ன ஒரு அதிர்ஷ்டம். நேற்று வரைக்கும் நமக்கு லேண்டு வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பேங்க்லேருந்து வெரிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அந்த மாதிரி டக்குன்னு வேலை நடக்கும். ரைட், இப்போது இவ்வளோதாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, அப்பா மட்டும்தான். மற்றபடி எதுவும் ஜாக்கிரதையாக இருக்க ஒன்றும் கிடையாது. குரு பகவான் 2 10 பணம் தரார். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ பூமி லாபங்கள் நல்லா இருக்குது. அரசு பணி கிடைக்க போகுது. யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் தரத்திற்கு பழகுங்கள். உங்களுடைய குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸோடு பழகுங்க. நல்ல தரம்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வச்சுக்கோங்க. எப்பயுமே அன்குவாலிட்டியான ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அன்பார்லிமெண்ட்டாக ஒன்று கூட பேசாதீங்க. அதனால தான் அப்பாவுக்கு அபகீர்த்தி வரும். அடுத்ததாக, சார் அப்பா ஒய்ஃப் பற்றி பேசுங்க சார். 7 புதன் ஆட்சி. என்ன செய்யக்கூடாது? ஒய்ஃப் கிட்ட வாயே திறக்கக்கூடாது இந்த ஒரு மாதமும். காரணம், பாதகாதிபதி புதன் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு சண்டை டெய்லி. சார் காலையில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க சார், நியாயம் ஒன்று இருக்கா இல்லையா சார்? நியாயம் என்ன? சாயந்தரமே வந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் உங்களை விட்டு கொடுக்க போகிறதில்ல, நீங்களும் இந்த சண்டையை நிறுத்த போகிறதில்ல. இந்த ஒரு மாதமும் என்ன ஆகும்? வெறும் சும்மா அந்த காக்கா சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சண்டை, இதெல்லாம் தான் நடக்கும். ஒன்றும் பெருசாலாம் நடந்துடாது. பட் ஆனால் நிம்மதியிடும். அடுத்து அருள் தரும் கடவுள் வழிபாடு. நீங்கள் என்ன பண்ணும்? வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் தானே இப்போ லேண்ட் வாங்கி தராரு, வீடு வாங்கி தராரு.
அப்போ அதை தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ முருகப்பெருமானை வழிபடுங்க. அல்லது முருக வழிபாடு இல்லை அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறவங்க பண்ணலாம். நான் சுக்கிரன் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணமாக தர போகிறார், இவர் லேண்டாக தர போகிறார். அப்போது என்ன எது செய்யக்கூடாது, வியாழக்கிழமைகளில் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் வியாழக்கிழமைகளில் சுத்தமாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வியாழக்கிழமை நீங்கள் தவறான பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்ல, நம்ம பொதுவாகவே சுத்தமாக தான் இருக்கோம். அன்றைய தினம் நீங்கள் இறைவன் வழிபாடு செய்து குருமார்களை வணங்கி அன்றைய தினம் மௌன விரதம் இருக்கிறவங்க இருங்க. முடியாதவங்க அன்றைய தினம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அப்போது அதிர்ஷ்ட குறிப்புகள்னு சொன்னால் என்ன சொல்லலாம், எங்கே போனாலும் மஞ்சள் ஆடைகளை தவிர்ப்பது நல்லது. எங்கே போனாலும் ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 15ஆம் தேதி போல் ஒரு அதிர்ஷ்டமான நாள் வேறு எதுவும் இல்லை, 19 போல் ஒரு அதிர்ஷ்டமான நாள் வேறு எதுவும் இல்லை. ரெண்டுமே விபரீத ராஜயோகம் தான் தருது. சுக்கிரன் ஒரு பக்கம் 6 கூடிய 8ல், இந்த பக்கம் செவ்வாய் 12 கூடிய 6ல், ரெண்டுமே ராஜயோகம் நல்லா இருக்குது. அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள்னா என்ன சொல்லலாம், எழுதிக்கோங்க, அப்படி பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு லிஸ்ட்டு போகும். 2, 3, 17, 18, 19, 29, 30. என்னமோ உங்கள் ராசிக்கு மட்டும் இந்த தடவை நிறைய தடவை சந்திரன் ப்ளஸ் சந்திரன் வந்து சந்திராஷ்டமம் 2 தடவை வந்து இன்னொன்று 2 என்ட்ரி வந்துருச்சு, 2.5 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி நீங்கள் ராசியான திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிழக்கு செவ்வாய், அதே மாதிரி சனி 4ல் இருக்கார் இல்லையா, மேற்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். தவிர்க்க வேண்டிய திசை வடக்கு, இதை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த கல் போடுற பவளம் போடுங்க, அல்லது வைரம் காசு இருக்கிறவங்க வைரம் போடுங்க, ரொம்ப காசு இருக்கிறவங்க தங்கம் போடுங்க. ஏன்னா இப்போ எல்லாத்தோட அதுதான் அப்படி தான் சொல்லி ஆகணும் போல இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக சில பேர் கேட்குறீங்க தங்க நகை அணிந்து கொள்ளலாமா, அது எந்த கல்லில் வரும்னு கேட்குறீங்க. தங்கம் கல்லில் வராதுங்க, தங்கம் எல்லாத்துக்கும் வரும், அதனால் அதை போடலாம். அப்போது சார் இப்போ நீங்கள் சொன்னதில் ஒன்று புரியுது சார், எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், ரைட், என் ஒய்ஃபும் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியில், ரைட், கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். ஆனால் என்ன டக்கல் எடுத்தால் தான் என்ன உடனடியே என்கிட்ட பேச முடியும். அதனால் விரைவு டக்கல் சிஸ்டம் புக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரலாக ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், 2-3 தினங்கள் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னோட பதிவுகள், என்னிடம் மூத்தோர் பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். மீண்டும் ஒரு அழைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாக்கு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.